ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சங்கரா டிப்ஸ் இன் தமிழ் சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கெல்லாம் பெரிய பெரிய நன்றிகள். நமக்கு இவ்வளோ நாள் சப்போர்ட்டாக இருந்தவங்களுக்கு ரொம்ப பெரிய நன்றிகள். நான் ஆக்சுவலாக 4 மந்த்ஸாக வீடியோ போட முடியல ஃப்ரெண்ட்ஸ். இனிமேல் நம்ம வந்து கண்டினியூஸாக வீடியோ போடுவோம். சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கெல்லாம் பெரிய நன்றிகள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி நீங்கள் என்னை சப்ஸ்கிரைப் பண்ண சொன்னவங்களுக்கு ரொம்ப நன்றிகள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கான்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் இன்றைக்கி என்ன சொல்லிக் கொடுக்க போகிறேன், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேப்ரிக் டெக்ஸ்சரை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம ஒரு ஸ்கெட்ச் வரைகிறோம், ஒரு கேரக்டர் வரைகிறோம். அது வந்து நம்ம வந்து இந்த இதெல்லாம் வந்து நம்ம ட்ராயிங் வந்து பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டாம். ஷர்ட்ஸு இதெல்லாம் வந்து டெக்ஸ்சர் மூலமாக நம்ம அந்த ஷேப் மாதிரி வரைஞ்சிட்டு அந்த டெக்ஸ்சர் மூலமாக வைக்கலாம். இது எப்படி ஈஸியாக சூப்பரான மெத்தடு. நான் இன்றைக்கி நம்ம தாமதிக்காமல் உடனே வீடியோக்குள்ளே போயிடலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ உங்கள் சப்போர்ட்டுக்கு. இன்றைக்கி நான் என்ன எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கர்ட் எடுத்திருக்கேன். ஸ்கர்ட் வந்து கூகுள்லேருந்து பிஎன்ஜியாக டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். வரையணுன்னா வரையலாம், இல்லை பிஎன்ஜியாக டவுன்லோட் கூட பண்ணலாம். ஸ்கர்ட் பிஎன்ஜி, ஃப்ராக் பிஎன்ஜி, ஷர்ட் பிஎன்ஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிஎன்ஜி வரும். இந்த பிஎன்ஜியை வந்து நீங்கள் எடுத்து இம்போர்ட் பண்ணி, நம்ம எப்படி இம்போர்ட் பண்ணணுங்கிறது தெரியும் உங்களுக்கு. இம்போர்ட் பண்ணி அதை வந்து நம்ம உள்ளே வச்சுக்கோங்க. இதை இம்போர்ட் பண்ணுறது எப்படி இம்போர்ட் பண்ணணும்னு உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இது பண்ணாதவங்க இந்த கேமரா ஐக்கான் வந்து புதுசாக வீடியோ பார்க்குறீங்கன்னா மொதல் வீடியோலலாம் போய் பாருங்கள். இந்த கேமரா ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா இம்போர்ட் பிக்சர்னு ஒரு ஆப்ஷன் வரும். அது மூலமாக நம்ம இம்போர்ட் பண்ணிக்கலாம். நம்ம இதை இப்போ இம்போர்ட் பண்ணி வச்சுருக்கோம். இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன செய்யலாம்னா, நம்ம டெக்ஸ்சர் எடுக்கணும். இந்த டெக்ஸ்சரை எங்கே போய் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல மார்க்கி டூல் இருக்குது. மேலே ரைட் ஹேண்ட் சைடில், உங்கள் ரைட் ஹேண்ட் சைடு கார்னரில் ஒரு 4 ஐக்கான் இருக்கும். இதில் ஒரு ஃபோட்டோ ஐக்கான் மாதிரி இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா மெட்டீரியல்ஸ்னு வரும். மெட்டீரியல்ஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, க்ளோத் பேட்டர்ன் பார்க்க போகிறோம். க்ளோத் பேட்டர்னு செலக்ட் பண்ணுங்கள். இப்படி எதெல்லாம் டவுன்லோட் பண்ணணுமோ அது டவுன்லோடபிள் ஆப்ஷனில் இருக்கும். மற்றபடி நம்ம எது வேணுமோ அதை டவுன்லோட் பண்ணாமையும் டவுன்லோட் பண்ணி வச்சுருந்திங்கன்னா இப்போ பாருங்கள். நம்ம டவுன்லோட் பண்ணியிருந்தோன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி டவுன்லோட் ஆன மாதிரி டெலீட் ஆப்ஷன் கேட்கும். இல்லைன்னா வந்து டவுன்லோடபிள்ங்கிறதுக்கு இந்த ஆப்ஷன் கொடுக்கும். நம்ம எது வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணிப்போம் ஃப்ரெண்ட்ஸ். உதாரணத்துக்கு இது யூனிஃபார்ம் செக் இருக்குது. இது வந்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்கிறோம். இதை நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம். சூஸ் பண்ணிவிட்டு இந்த க்ரீன் இது தெரியுது பார்த்தீங்களா, இந்த க்ரீன் ஒரு நிமிஷம் இருங்க. இந்த க்ரீன் இது தெரியுது பார்த்தீங்களா, இந்த க்ரீன் இது நம்ம கிளிக் பண்ணிடுவோம். கிளிக் பண்ணிவிட்டு இந்த லேயரில் போய்ட்டு இங்கே ட்ரான்ஸ்ஃபார்ம்னு ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு தெரியுது பார்த்தீங்களா, இந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் வந்து செலக்ட் பண்ணி இதை வந்து இப்படி ட்ராக் இந்த டெக்ஸ்சரை வந்து நம்ம ட்ராக் பண்ணலாம். ட்ராக் பண்ணிவிட்டு இப்படி மேலே வைக்கிறீங்கன்னா -214 சர்ச் இது 51% ஆங்கிள் வந்து 0 டிகிரிலாம் காமிக்கிறதுல அதெல்லாம் என்னென்னு நம்ம பார்ப்போம். இந்த டெக்ஸ்சரை நம்ம இதுக்குள்ளே ப்ளேஸ் பண்ண போகிறோம். இந்த டெக்ஸ்சர் எப்படி ப்ளேஸ் பண்ணலான்னா, இது ட்ரான்ஸ்ஃபார்மு, இது பெர்ஸ்பெக்டிவு, இது மெஷ் ஃபார்ம். இந்த மெஷ் ஃபார்ம் வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம். சூஸ் பண்ணிவிட்டு இது வந்து நம்ம இங்கே கொண்டு வந்து ப்ளேஸ் பண்ணிடுறோம். முதல்ல இந்த இது கீழே இப்படி ப்ளேஸ் பண்ணிடுறோம். ப்ளேஸ் பண்ணிவிட்டு இதில் டிவிஷன்னு இருக்குது. எக்ஸ் ஆக்சிஸ் பார்த்திங்கன்னா இப்படி போகுது, எக்ஸ் ஆக்சிஸ் இப்படி போகுது, ஒய் ஆக்சிஸ் பார்த்திங்கன்னா இப்படி போகுது. நான் ஒய் மாத்திரம் இப்போ வச்சுக்கிறேன். ப்ளேஸ் பண்ணிவிட்டு இது கொண்டு வந்து இதை தூக்கி இது கிட்டக்க வச்சுருங்க. இப்படி கிட்ட வச்சுருங்க. வச்சுட்டு ஒய் ஆக்சிஸ் நான் 3 வச்சுக்கிறேன், எக்ஸ் ஆக்சிஸ் நான் 3 வச்சுக்கிட்டு இப்போ நான் இதை வந்து ட்ராக் பண்ணி இங்கே வைக்க போகிறேன். இதை இங்கே வச்சுக்கிறேன். இந்த பாயிண்ட்டை இங்கே வச்சுக்கிறேன், இந்த பாயிண்ட்டை இங்கே வச்சுக்கிறேன், இந்த பாயிண்ட்டை இங்கே வச்சுக்கிறேன், இந்த பாயிண்ட்டை இங்கே வச்சுட்டேன். வச்ச அப்புறம் இந்த ஹிப்போட சைஸ் நான் செலக்ட் பண்ணிட்டேன். இப்போது ஓவரால் இது வந்து நம்ம செட் பண்ணுறோம். பார்த்திங்கன்னா இந்த இதுக்கு செட் பண்ணிவிட்டேன். அதே மாதிரி இந்த சைடு பார்த்திங்கன்னா முதல்ல இந்த பக்கம் முதல்ல ரைட் சைட் பண்ணோம், இப்போ லெஃப்ட் சைட் பண்ணுறோம். லெஃப்ட் சைட் பண்ணி இதை கொண்டு வந்து இங்கே வச்சுட்டேன். இது வந்து இப்படி தள்ளி தள்ளி நான் வச்சுட்டேன்.
நம்ம கரெக்டான ஷேப்பில் வச்சோன்னா கரெக்டாக வரும். நான் உங்களுக்கு இது ஏற்கனவே நான் ஒன்று பண்ணியிருக்கேன், நான் அதையும் காமிக்கிறேன். ஏன்னா இது நான் 4-3ன்னு வச்சுருக்கேன். வேறஸ் நான் 4-4ன்னு வச்சுருந்தேன்னா அது செம்ம பர்ஃபெக்டாக வந்திருக்கும். முதல்ல இதை 4ன்னு ஆக்கிட்டேன். பாருங்கள், இது 4. இப்போ ரெண்டுமே 4 வைக்கிறேன். 4 வச்சுட்டு இது எப்படி வேணுமோ இந்த இந்த இதுக்கு தந்தாப்புல இது மாற்றிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ வச்சுட்டு இப்போது இதில் போயிட்டு ஸ்மூத்னஸ் எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்கணும் இந்த டெக்ஸ்சர் அப்படிங்கிற மாதிரி டிசைட் பண்ணி நம்ம ஸ்மூத்னஸ் கூட்டிக்கலாம். இதில் ரிப்பீட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ரிப்பீட் கொடுத்திங்கன்னா பாருங்கள், உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதா? உள்ளே இது போயிட்டு வருது. எக்ஸ் ஆக்சிஸ் வந்து மேலே இல்லை அந்த மாதிரி போகுது. இப்போ பாருங்கள், இதே நம்ம ஒய் ஆக்சிஸ் பண்ணுவோம், இந்த மாதிரி போகுது. பார்த்திங்கன்னா ஃபேஸ் பார்த்திங்கன்னா எவ்வளோ பெரிய ஃபேஸ். அதாவது இது 1, 2 இவ்வளோ தான் வேணுமா, இல்லை நிறைய வச்சிங்கன்னா இந்த மாதிரி வரும். 16%. இப்போ ஃபேஸ் வை பாருங்கள், பெருசாக அகலமாக போகுது பார்த்திங்களா? இந்த மாதிரி என்ன மாதிரி ஃபேஸ் வேணுமோ வைக்கலாம். இப்படி வச்சுட்டு இதை டிக் கொடுத்துட்டு இதில் பிளெண்ட் மோட்ஸில் போயிட்டு இங்கே போயிட்டு டார்க்கர் கலர்னு பிளெண்ட் மோட் இருக்கும், அதை சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பாருங்கள், இது வந்து இந்த மாதிரி இருக்கும். இதே நான் இது இன்னொன்று உங்களுக்கு பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இதுவும் இந்த டார்க்கர் கலர் பிளெண்ட் மோடில் தான் வச்சுருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா இதில் ப்ளூ கலர் மெட்டீரியலில் ப்ளூ கலர் சூஸ் பண்ணி எந்த மெட்டீரியல் வேணால் ட்ரை பண்ணலாம். நீங்கள் ட்ரை பண்ணி இது ஒரு 15 மினிட்ஸ் கிட்ட உங்களுக்கு வந்து ஸ்பெண்டிங் டைம் இருக்கும். இது முதல்ல அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம கரெக்டாக வைக்கிறதுக்கு இந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா, இப்போ உங்களுக்கு வீடியோனால இப்படி பண்ணிக்கலாம்னு சொல்லி காமிச்சேன். இதே நீங்கள் நான் ஒரு 10-15 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணி தான் இது ஃபுல்லாக இந்த ஷேப்க்கு எடுத்துகிட்டு வந்தேன். இந்த மாதிரி பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு சந்தேகங்கள் ஏதாவது இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே மாதிரி நம்ம ஃபுல்லாக ஒரு ஸ்கெட்ச் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதுக்கு வந்து நான் உங்களுக்கு வந்து ஃபுல்லாக ஸ்கெட்ச் பண்ணிவிட்டு அந்த இடத்துல இந்த ஃபேப்ரிக்கை வந்து நம்ம எப்படி இன்சர்ட் பண்ணலான்னு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி நம்ம வீடியோ போடலைனாலும் நமக்கு இவ்வளோ நாள் சப்போர்ட் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப பெரிய நன்றிகள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். சாரி ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாளாக வீடியோ போடாமல் இருந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இனிமேல் ரெகுலராக வீடியோ போடலாம். உங்களுக்கு அடுத்தாப்புல இதை பற்றி என்ன வீடியோஸ் வேணும் சொல்லுங்கள். நான் வந்து ஃபோட்டோஷாப் பற்றி போடலான்னு இருக்கேன். உங்களுக்கு ஃபோட்டோஷாப் பற்றி வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ரொம்ப மிக மிக நன்றிகள்.